வணக்கம். நம்ம இப்போ தூத்தூர் கடற்கரையில் தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம தூத்தூர் கடற்கரையிலிருந்து கிழக்கு நோக்கி பார்த்தா, கடலினுடைய நடுப்பகுதியில் வந்து 3 பெரிய பாறைகள் இருப்பது போல தெரியும். அதைத்தான் நம்ம இணையம் கல் அப்படி சொல்லுவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது அந்த இணையம் கல் தான். இந்த இணையம் கல்லும் அதை சார்ந்த அந்த பாறை கூட்டங்களையும் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு வந்து இப்போது வந்திருக்கின்றது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மரைன் லைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த குழு ராபர்ட் பனிப்பிள்ளை என்றவருடைய தலைமையில் தான் இந்த குழு இதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக வந்திருக்கிறது. கொச்சின் ஸ்கூபாவும் அந்த குழுவும் இவர்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒரு நாட்டுப்படகுலே, அதாவது ஆண்டனி ராஜ் என்பவருடைய நாட்டுப்படகில் தான் இந்த குழு வந்து பயணம் செய்து கொண்டே இருக்கின்றது. அதாவது ராபர்ட் பனிப்பிள்ளையும் மற்ற 4 பேருமாக இணைந்து 5 பேர்கள் கொண்ட குழு வந்து இப்போது இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக இறைமந்துரை ஏவிஎம் கால்வாயிலிருந்து பயணப்பட்டு செல்லுகின்ற காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த படகிலே முன்னாள் ஊராட்சி தலைவர் ஜான் அலோசியஸ் இருக்கின்றார்கள். மேலும் நம்முடைய தூத்தூர் டுடே செய்தியாளர் அப்புவும் அவர்களோடு இணைந்திருக்கின்றார்கள் இந்த குழுவிலே. இவர்கள் இப்போது இந்த ஏவிஎம் கால்வாய் ஆற்று வழியாகத்தான் இப்போது கடந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் இப்போது பார்ப்பது இறைமந்துரை சார்ந்த அந்த வீடுகளும் தென்னை மரங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாட்டுப்படகுகள் எல்லாம் அங்கே ஆங்கர் போட்டு வைத்திருக்கின்றார்கள். ரொம்ப அழகான காலை பொழுதிலே இந்த பயணம் ஆரம்பித்ததால் ரொம்ப காட்சிகள் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கின்றது. விசைப்படகுகளும் ஆங்காங்கே நங்கூரமிட்டு இருக்கின்றது. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதிகாலை 7 மணிக்கே இவர்கள் பயணப்பட்டு அந்த இணையம் கல்லை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப வேகமாகவே படகு செலுத்தப்பட்டு வருகிறது. இது ஆண்டனி என்பவருடைய படகில் தான் நம்ம இப்போது பயணப்பட்டு இருக்கோம். ஸ்கூபா கொச்சினை சார்ந்த 4 பேர் கொண்ட குழுவும் இதில் உண்டு, ஒரு பெண் உட்பட. ராபர்ட் பனிப்பிள்ளை தலைமையில் தான் இந்த குழு வந்து தற்போது அந்த இணையம் கல்லும் அதை சார்ந்த பகுதிகளையும் ஆய்வு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ராபர்ட் பனிப்பிள்ளை இந்த ஸ்கூபா டைவிங் மூலமாக பல பாறைகளை ஆய்வு செய்து அதில் கடல் வாழ்க்கைகள், கடலுடைய அந்த சுற்றுச்சூழலை குறித்து ஆய்வு செய்து அறிக்கைகள் அரசுக்கு சமர்ப்பிப்பதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான் இவருடைய முக்கியமான வேலையாக இருந்து வருகின்றது. தென்னமர தோப்புகள் அது ரொம்ப அழகாக இருக்கின்றது. இது நம்முடைய ஏவிஎம் கால்வாய் சங்கமிக்கக்கூடிய வடக்கு பகுதியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது ஒரு விசித்திரமான பயணம். விசைப்படகுகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. இது துறைமுகத்துக்கு உள்பட்ட காட்சிகள். பெரும்பாலும் நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அரிதான காட்சிகளை தான் நாங்கள் இப்போது படமாக்கி கொண்டிருக்கின்றோம். சின்ன படகுகள் முதல் பெரிய படகுகள் வரையிலும் ஆங்கர் போட்டு வைத்திருக்கின்றார்கள். துறைமுகத்தை பொறுத்தளவில் தற்போது வேலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த முகத்வாரத்திலே துறைமுகத்தினுடைய உள்ளே வந்து செல்லக்கூடிய அல்லது வெளியே போகக்கூடிய அந்த வாய்ப்பகுதியில், துறைமுகத்தினுடைய வாய்ப்பகுதியிலே வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் துறைமுக பணி அமைக்கப்பட்டு அது வந்து தோல்வி அடைந்ததால் அது மறுசீரமைக்கப்பட்டு புதிய கட்டமைப்புகளுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்.
ரொம்பவே ஒரு சுற்றுலா தலம் போலவே இந்த துறைமுகத்தினுடைய பகுதி இருப்பதை தான் நம்மளால் காண முடியுது. இதுதான் அந்த துறைமுகத்தினுடைய முகத்வாரம், வாய் என்று சொல்வார்கள், மவுத் பகுதி. அங்கே கடைசி கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களிலே நாம் துறைமுகத்திற்கு வெளியே செல்வோம், கடலுக்குள்ளே செல்வோம். படகு வேகமாகவே செல்கிறது. தண்ணீர் கூட ரொம்ப அழகாக இருக்கின்றது. காலை 7 மணி, சூரிய உதயமும் அந்த காலை பொழுதுமாக இந்த தண்ணீருடைய நீரோட்டமும் பார்க்கும்போது மனதிற்கு ரொம்ப குளிர்மையாக இருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கல், இதற்கு முன்னால் முகத்வாரம் அமைத்திருந்தார்கள். அது தோல்வி அடைந்ததால் அந்த கற்களை எடுத்து மாற்றக்கூடிய வேலைகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு அடுத்த பகுதியில் அமைந்திருப்பது தான் இன்னொரு நேர்கல் போட்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக இப்போது வாய்ப்பகுதி ரொம்ப விரிவாக்கப்பட்டு பல படகுகள் ஒரே நேரத்தில் வந்து போகும் நிலையில் இருந்தது. முற்காலத்தில் அப்படி அல்ல. ஒரு படகு வந்து போகக்கூடிய அளவில் தான் சின்னதாக இருந்தது. மேலும் கடல் சீற்றத்தினாலே அந்த கல்லெல்லாம் அப்படியே உருகுலைந்து போனது. ஆனால் தற்போது அந்த பிரச்சனை இல்லை. பாதுகாப்பான ஒரு பயணத்தை மீனவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவர் படகு செலுத்தக்கூடிய ஆண்டனி ஏற்கனவே தட்டுமடி மீனவர். இவர் நம்முடைய தூத்துக்குடி டுடேயிலே பல பேட்டிகளை தந்திருக்கின்றார். தட்டுமடி மீன்பிடி சம்பந்தமாக அவருடைய அனுபவங்கள், பல ஆண்டுகளாகவே நாட்டுப்படகுகளிலே தொழில் செய்து அனுபவம் உள்ளவர் இவர். ஒரு பக்கத்திலே ஒரு கட்டுமன மீனவர் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள். அதாவது மாயக்கா என்று சொல்வார்கள். அப்படியே போட்டுவிட்டு கையை அசைத்து கொண்டிருப்பார்கள். இப்போது மீன் பிடிக்கும்போது அதை தூக்கி எடுப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு தொழிலை தான் இந்த கட்டுமர மீனவர் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் வேகமாகவே அந்த இணையம் கல்லை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இது நாம் துறைமுகத்துக்கு வெளியே வந்துவிட்டோம். ஏதோ கல்லை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இங்கிருந்து தூத்தூர் பகுதியிலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு 3 பாறைகள் அப்படி தான் நமக்கு தோன்றும். ஆனால் பக்கத்தில் போகும்போது தான் அது எப்பேற்பட்ட பாறைகளுடைய கூட்டமைப்பு என்பதை நம்மளால் அறிய முடிகிறது. வெறும் 3 பாறைகள் அல்ல, பல பாறைகள் அந்த பகுதியை சுற்றி இருக்கின்றது. கடலுக்கு வெளியே தெரியக்கூடியதும் உள்ளே தெரியக்கூடியதுமான பாறைகள். இதோ நாம் பக்கத்திலே வந்துவிட்டோம். ஐபர் குழு தான் இந்த ஸ்கூபா டைவிங் செய்ய போகின்றது. அதற்கான ஆயத்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அந்த இணையம் கல்லன்னு சொல்லக்கூடிய பகுதி தான். இது ஒரு குருசடி இருக்கின்றது அங்கே மேலே. பல பாறைகள் அந்த பகுதியில் பார்க்க முடிகின்றது. டைவ் பண்ணுவதற்காக ஸ்கூபா குழுவினர் தயாராகி வருகின்றார்கள். ஒரு பெண் உள்பட 5 பேர்கள் இந்த ஸ்கூபா டைவிங்கிலே ஈடுபட உள்ளார்கள். அழகாகவே இருக்கின்றது அந்த பாறைகள் கூட்டங்கள். கூடவே சில மீன்கள் ஓடி வருகின்றது நம்ம படகு தேடி. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள். இதான் அந்த இணையம் கல்லினுடைய அமைப்பு. பல கூட்டங்களாக
பாதுகாப்பான கொடவுடைய பாறைகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பக்கத்தில் செல்லும் போதே ஒரு மர்மமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்கின்றது இந்த பாறை கூட்டங்கள். நாம் இதுவரையிலும் பார்த்திராத அழகான காட்சிகளை பதிவு செய்கின்றோம். ஒரு பாறையின் நடுவே ஒரு சிலுவையை வைத்திருக்கின்றார்கள். இந்த இணையம் கல் மற்றும் இணையத்தினுடைய இந்த மேற்கு பகுதியிலே நெல்லிக்கல் என்று சொல்லக்கூடிய நெல்லிக்கல் என்று சொல்வார்கள். அந்த நெல்லிக்கல்லிலேயும் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட உள்ளது. ஸ்கூபா குழுவினர் தயாராகி வருகின்றார்கள். குருசடியை பார்க்கலாம். அந்த பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய குருசடி ஒன்று இருக்கின்றது. ஒரு ஸ்கூபா அவர் மூழ்கி போய்விட்டார். அந்த கடலினுடைய ஆழத்துக்குள்ளே அவர் செல்லுகிறார். அந்த காட்சியை தான் உங்களால் பார்க்க முடிகின்றது. இவர்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்த கேமராவை வைத்து அந்த பாறைகளை ஆய்வு செய்கின்றார்கள். இதோ பாருங்கள், அந்த இப்படித்தான் இருக்கின்றது பாறைகளுக்கு இடையில் உள்ள ஒரு அமைப்பு. பல உயிரினங்கள் இங்கே வாழ்கின்றது. நம்ம மொய்வாழைன்னு சொல்லக்கூடிய அதை நம்மளால் பார்க்க முடியுது. இது அந்த பாறை இடுக்குகள் என்று சொல்வார்கள். அதாவது பவள பாறைகள், கோரல் ரீஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பவள பாறைகளை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பவள பாறைகளில் தான் மீன் இனங்கள் உருவாகக்கூடியது, முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்து குடி வாழக்கூடியது. இதுதான் மீனவர்களுடைய வாழ்வாதாரம். இந்த பவள பாறைகள் எங்கே அதிகமாக இருக்கின்றதோ அங்கே மீன்களும் அதிகமாக இருக்கும். இதோ ஒரு ஸ்கூபா நபர் பாறையினுடைய நெருங்கி கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள். அவர்கள் பெரிய சிலிண்டர் மூலமாக ஆக்சிஜனையும் பின்பகுதியில் வைத்திருக்கின்றார்கள். இதோ கேமரா எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் கற்களால் அடுக்கப்பட்ட ஒரு பாறை அமைப்பாகவே இருக்கின்றது. இந்த இடுக்குகளில் தான் பல கோடி உயிரினங்கள் உயிர் வாழ்கின்றது. செடிகள், கொடிகள், மீனினங்கள், கடலிலே உள்ள விலங்குகள் என்று பல்வேறு தரப்பட்ட கோடிக்கணக்கான உயிரினங்களை நாம் இந்த பகுதியில் பார்க்க முடியுது. இதெல்லாம் அரிதான காட்சிகள். பாறை இடுக்குகள் அமைப்பு இருப்பது அந்த சிறு மீன்களுக்கெல்லாம் பாதுகாப்பான ஒரு பகுதியாகவே, அவர்களுடைய குடிவாழக்கூடிய பகுதியாகவே இருக்கின்றது. செடிகள் கூட ரொம்ப அழகாக அலங்கார செடிகளை நாம் இங்கே கரையிலே பார்ப்பது போல கடலுக்குள்ளும் அந்த பாறைக்குள்ளும் அழகான செடிகள் இருக்கின்றது. இதையும் உண்டு வாழக்கூடிய மீன்கள் இருக்கின்றது. யாரோ ஒருத்தன் வாராண்டா ஓடுங்கடான்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூபா டீமை பார்த்த குழுவை பார்த்தவுடன் இந்த மீன் கூட்டங்கள் எல்லாம் ஓடி போகின்றது. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு மீன், ஒரு ஸ்டார் ஃபிஷ் போன்ற ஒரு அமைப்பு. அங்கேயும் பசுமையாகத்தான் செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடியதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கண்கொள்ளா காட்சிகள் இது. அந்த இடுக்குகள் இருக்கின்றது. இந்த இடுக்குகளை பொறுத்தளவில் பெரிய மீன்கள் வரும்போது இந்த சின்ன மீன்களுக்கு அது பாதுகாப்பான பகுதியாகவே இருக்கின்றது. இந்த குமிழ்கள் எழும்பும் இடத்திலே அந்த ஸ்கூபா டீம் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய அர்த்தமாகின்றது. இந்த ஆய்வுக்குழுவிலே நம்முடைய தூத்தூர் டுடே செய்தியாளர் அப்புவும் இணைந்திருக்கின்றார். எல்லா படங்களையும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லாம் காட்சிப்படுத்துகின்றார். ஐந்து பேர்கள் எடுத்த வீடியோக்கள் பல மணி நேரம், அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த கடலின் ஆழத்துக்குள்ளே அவர்கள் ஆய்வு செய்து எடுத்து படமாக்கப்பட்ட வீடியோக்கள் இன்னொரு தொகுப்பில் நாம் வெளியிடுவோம். இப்போது அந்த ஆய்வை முடித்து 1 மணி நேரம் கழித்து ஆய்வை முடித்து நாம் கரைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த ஆர்பரினுடைய இந்த துறைமுகத்தினுடைய முகத்வாரத்துக்குள்ளே நாம் மீண்டும் எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றோம்.
அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்கள் பார்க்கின்றீர்கள். மேக கூட்டங்கள் ரொம்ப அழகாக இருக்கின்றது. இது கிழக்கு பகுதியில் உள்ள நேர்கல், இந்த முகத்வாரத்தினுடைய நேர்கல். அதற்கு உள்ளாகத்தான் நாம் இப்போது நுழைகின்றோம், துறைமுகத்துக்குள்ளாக நுழைகின்றோம். எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கே நாம் திரும்ப சென்று கொண்டிருக்கின்றோம். அதற்கு அப்புறம் அங்கு சென்றடைந்ததுக்கு பின்பு நம்முடைய தூத்துக்குடியுடைய செய்தியாளர் அப்பு ஜென்சிதாஸ் அவர் இந்த ராபர்ட் பனிப்பிள்ளை குழுவினரிடம் நேர்காணல் நடத்துவார். அதன் மூலமாக அவர்கள் அங்கே கண்ட காட்சிகள், அந்த பாறை அமைப்புகள் எல்லாம், அந்த பவளப்பாறைகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். கரைக்கு சென்றவுடனே அவர் நேர்காணல் நடத்த தயாராக இருக்கின்றார். கட்டுமானங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு நாட்டுப்படகும் அவர்கள் தொழிலை முடித்து கரைக்கு திரும்பி கொண்டிருக்கின்ற காட்சிகள் தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள். மேக கூட்டங்கள் அழகாகவே இருக்கின்றது. தண்ணீரும் அழகுதான், எல்லாம் அழகுதான், இயற்கை அழகுதான். இயற்கையினுடைய வளங்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ராபர்ட் பனிப்பிள்ளை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகளாக இந்த கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சியை எடுத்து வருகின்றார். அவருடைய இந்த முயற்சிக்கும் பயிற்சிக்கும் பாராட்டுக்கள். பலரையும் இந்த ஸ்கூபா டைவிங் பயிற்சி கொடுத்து இந்த கடல் ஆய்வில் ஏற்படுத்தி வருகின்றார். இதன் மூலமாக கடல் வளங்கள் பாதுகாக்க முடியும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் என்று சொல்கின்றார். பவளப்பாறைகள் குறைந்து கொண்டே இருப்பதாகவும் அவர் சொல்கின்றார். அதை நாம் இன்னும் பாதுகாக்க வேண்டும், இல்லையேன் அடுத்த தலைமுறைக்கு இந்த மீன்கள் கிடைக்காமல் போய்விடும். இது தேங்காய்பட்டணம் துறைமுகத்தினுடைய விற்பனை கூடம். இந்த இடத்தில் தான் ஐஸுகள் நிரப்பப்படும் விசைப்படகுகளில். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியது வடக்கு பகுதி, தென்னந்தோப்புகளால் நிறைந்திருப்பது. நாட்டுப்படகுகள் எல்லாம் அப்படியே வரிசையாக பார்க்கிங் செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் வேகமாகவே கரைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு சின்னதாக ஒரு பாலம் இருக்கின்றது. ஒரு நதி, சின்ன நதி இந்த கடலோட, இந்த துறைமுகத்தினோட இணைகின்றது. அதுக்கு குறுக்காகத்தான் இந்த வெள்ளை நிறத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பாலம் அமைக்கிறது. இது மீனவர்களுடைய ஓய்வறை. பெரிய படகுகளும் சின்ன படகுகளும் என்று விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற காட்சிகளை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். காலங்களில் ஒரு 25 அடி 30 அடி படகுகள் வாய்ந்தது. இப்போது 100 அடி பக்கத்தில் உள்ள படகுகள் வந்துவிட்டது. பெரிய படகுகளாக இருக்கின்றது. அது தென்னை மர கூட்டங்களை உங்களால் பார்க்க முடியும். ஒரு சுற்றுலா தளம்தான் இந்த பகுதி. விசைப்படகுகள் புழலுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த கரையிலே சிறிய பாறை கூட்டங்களும் இருக்கின்றது. இந்த ஸ்கூபா குழுவில் உள்ளவர்கள் ஆர்வமாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடலில் ஆய்வு செய்ததில் பார்த்தவைகள், அவர்கள் என்னென்ன கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்பதை குறித்து நம்முடைய தூத்துக்குடியுடைய செய்தியாளர் அப்பு ஜென்சிதாஸ் அவர்கள் ராபர்ட் பனிப்பிள்ளை அவர்களிடமிருந்து ஒரு நேர்காணல் நடத்துவார். அதை நாம் ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கின்றோம். இது இந்த கால்வாயினுடைய, ஏவிஎம் கால்வாயினுடைய தெற்கு பகுதி நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றது.
தென்னை மரங்களும் அந்த இறைமந்துறை கிராமத்தில் உள்ள வீடுகளையும் தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பத்து ஆண்டுகளாக கடலுக்குள்ளாடி போய் இந்த பாறுகள் எல்லாம் பல எண்கள் கொண்ட பாறுகள் எல்லாம் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரியான நிறைய இதை படிச்சுட்டு வரீங்க. இந்த 10 ஆண்டுகளில் இப்போ என்னை பொறுத்தளவில் நிறைய மீனவர்கள் சொல்கிறாங்க கடலுக்குள்ளாடி மீனே கிடைக்க மாட்டேங்குது, மீன்களே இல்லை, முன்னாடி கிடச்சிருந்த மீன்கள்லாம் இப்போ கிடைக்கிறது மாதிரி இல்லை, மீன் மிக குறைவாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? ഞാൻ മലയാളത്തിൽ പറയാം. ഞാനിപ്പോൾ തിരുവനന്തപുരത്തെ അനുഭവത്തിൽ പറയുകയാണെങ്കിൽ തിരുവനന്തപുരത്ത് ഇതുപോലത്തെ ഉറച്ച പാറകളല്ല കടലിനടിയിലെ പാരികൾ. വളരെ സോഫ്റ്റായിട്ടുള്ള മണ്ണ് പോലത്തെ പാരികൾ ഇഷ്ടം പോലെയുണ്ട്. പണ്ട് അവിടെ പോയി മീൻ പിടിച്ച ആളുകൾ ഞങ്ങളെ കണിച്ചെന്നോ അല്ലെങ്കിൽ GPS നോക്കി അവിടെ കൊണ്ടുപോയി അവിടെ കടലിനടിയിൽ പോകുമ്പോൾ അതെല്ലാം പിന്നെ ട്രോളിംഗ് ബോട്ട് അടിച്ചാൽ എല്ലാം നാശമായി. ഞങ്ങൾ പോകുമ്പോൾ അവിടെ പാരില്ല. അപ്പോൾ തിരികെ വന്നിട്ട് അവരോട് ചെയ്യുമ്പോൾ സാർ ഇവിടെ നിന്ന് ഞങ്ങൾ പണ്ട് ഇഷ്ടം പോലെ മീനുകൾ പിടിച്ചാണ്, പക്ഷേ ഇപ്പോൾ എന്തുകൊണ്ടോ മീൻ അവർ കാണുന്നില്ല അടിയിരുന്നത്. പക്ഷേ അവിടെ എല്ലാം എല്ലാം അടിച്ച് ട്രോളിംഗ് ബോട്ടുകളെല്ലാം അടിച്ച് അതിനെ നാമാവശേഷമാക്കുന്നു. പിന്നെ ഈ ട്രോളിംഗ് ബോട്ട് മാത്രമല്ല, ഇപ്പോൾ നമ്മളുടെ സാധാരണ തൊഴിലാളികളും ഉള്ളത് മുഴുവൻ വാരിയെടുക്കുന്ന രീതിയിലുള്ള ടെക്നോളജിയാണ് ഉപയോഗിക്കുന്നത്. പണ്ട് നമ്മൾ ചൂണ്ട ഇട്ടിട്ട് അതിൻ്റെ വലിയ മീൻ മാത്രമേ പിടിച്ചെടുക്കുള്ളൂ. ഓരോ മീനിനും ഓരോ ചൂണ്ടയല്ലേ ഉപയോഗിക്കുന്നത്. അപ്പോൾ അതിൻ്റെ അഡൾട്ട് ഫിഷ് മാത്രമേ നമ്മൾ പിടിച്ചെടുക്കുകയുള്ളൂ. ഇപ്പോൾ അങ്ങനെയല്ല. ചൂണ്ട ഉപയോഗിക്കേണ്ട സ്ഥലത്ത് നമ്മളിപ്പോൾ വേറെ എല്ലാറ്റിനെയും ഒരുമിച്ച് വാരിയെടുക്കുന്ന രീതിയിലുള്ള അതും ഒരു സസ്റ്റൈനബിൾ ഫിഷിംഗ് മെത്തേഡല്ല എന്ന് നമ്മൾ പറയാം. അതായത് അതൊരു ശരിയായ ഫിഷിംഗ് മനസ്സിലായില്ലേ? ഇതിൻ്റെ അടുത്ത ജന്മങ്ങൾ ഉണ്ടാവണമല്ലോ, പ്രജനനം നടക്കണമല്ലോ. എല്ലാം വാരിയെടുക്കുമ്പോൾ അതുണ്ടാവില്ല. അപ്പോൾ ഈ സ്റ്റോക്ക് കുറഞ്ഞ് തന്നെ വരും. 2 കാര്യങ്ങളാണ്. ഒന്ന്, ഇതിന് ജീവിക്കാനുള്ള ആവാസ ഇടങ്ങൾ സംരക്ഷിക്കണം. 2, ഇതിന് വീണ്ടും പ്രത്യുൽപാദനം ചെയ്യാനുള്ള ജീവജാലങ്ങൾ ബാക്കി വെക്കണം. നമ്മൾ പിടിച്ചെടുക്കുമ്പോൾ എല്ലാം പിടിച്ചെടുക്കുകയാണെങ്കിൽ അത് അടുത്ത ജന്മം ഉണ്ടാവില്ല. ശരി. രണ്ടാമത് കാര്യം, സാർ ഈ 10 வருஷத்தில் നമ്മൾ சார் பல வகையிட்டுள்ள மீன் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிறைய மீன்கள், கடல் உள்ளாடி இருக்கக்கூடிய வளங்கள், இப்போ செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் நிறைய வகைகளை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக், நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கு, மைக்ரோ பிளாஸ்டிக்கு, நைலான்ஸு, டிஸ்கோவலை, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்கள் 10 ஆண்டு அனுபவங்களில் வந்து நீங்கள் கொல்லம் 10 ஆண்டு அனுபவத்தில் நான் கடலில் போய் இந்த பிளாஸ்டிக்கு அது மாதிரி പിന്നെ கோஸ்ட் நெட்டுன்னு சொல்லும் பிரேத வலைகள், இந்த வலைகள் எல்லாம் பாறையிலெல்லாம் கிடக்குற வலைகள் அதெல்லாம் அங்கேருந்து மாற்றி இந்த பிளாஸ்டிக் எல்லாம் மாற்றி அது ஏன்னா ஆദ്യമായിട്ട് அது தமிழில் தான் வரையும் ஃபஸ்ட்டில் முதலாக அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணினது எங்களோட டீம் தான். நிறைய பத்திரத்தில் நிறைய கேரளத்தில் வந்த நிறைய வார்த்தைகள் எல்லாம் நிறைய வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்குது. தெரியுதா? கடல் அடியில் போய் பிளாஸ்டிக் எல்லாம் மாற்றுறது, கடல் அடியில் போய் இந்த வலை பாறையில் வீண்டு கிடக்கிற வலைகள் எல்லாம் மாற்றுறது. அது எப்படி எதுக்காக செய்திருந்ததுன்னா இந்த ஒரு த்ரெட்டு கடலுக்கு இருக்குது, கடலில் உயிரினங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி அதிகாரிகளை போத்தியப்படுத்துறதுக்கு நாங்கள் போய் அந்த வேலை பண்ணி அதெல்லாம் ஷூட் பண்ணி அதில் ஃபோட்டோ எடுத்து பத்திரங்கள் எல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது சார். அப்போ அந்த எக்ஸ்கியூஸ் அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்கல்ல, ஆர்டிஃபிஷியல் ரீஃப் கோம்பிங் அப்படி வச்சுருக்கோம்ல. அப்போ இது நீங்கள் என்ன மாதிரியாக அந்த നമ്മളിപ്പോ ഡെബ്രി റിമൂവൽ മനസ്സിലായില്ല, கோஸ்ட் நட் ரிமூவல் அந்த மாதிரி தான் அது பத்திரங்களில் வார்த்தை வரும். தெரியுதா? அதில் கோரல் கிளீனப் டிரைவ். தெரியுதா? கோரலில் சிலப்போ இந்த இன்வேசிவ் ஆல்கே எல்லாம் அதுக்கு மேலே வந்து அதெல்லாம் அழிச்சிடும். அப்போ அந்த மாதிரி நாங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி நிறைய வேலை செய்திருக்கு. நாட் ஓன்லி டாக்குமெண்டேஷன், இது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணது மாத்திரம் இல்லை, அதில் கன்சர்வேஷனுக்காக நிறைய வேலை. நீங்கள் இன்னைக்கு இணையத்தில் வந்து அந்த சுற்றுவட்டார அந்த பாறை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நீங்கள் ஆய்வு நடத்த நீங்கள் உள்ளாடி போய் உங்கள் பயிற்சியாளரோடு சேர்ந்து இன்றைக்கி பார்த்ததில் எங்கேயாவது பிளாஸ்டிக்குகள் அதிகமாக இந்த நைலான்ஸ் வலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சதா? ஒரு தடவை நான் இணையத்துலேயும் வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் மாற்றியிருக்கேன் நிறைய. ஆனால் அந்த 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 பிளாஸ்டிக் இருக்கிற இடம் அந்த பாறை பக்கத்தில் எல்லாம் அது கொஞ்சம் கரையால். தெரியுதா?
இங்கே உள்ள ஒரு மீனவன் ததியோஸ் அவருடைய பேர், அவர் எங்களோட கூட வந்து அவர் குளியாள், அவர் காட்டி தந்த இடத்துல போய் அதெல்லாம் வீடியோ எல்லாம் இருக்குது என்கிட்ட, அதெல்லாம் மாற்றி அந்த மாதிரியே ஒரு தடவை வேலை பண்ணியிருக்கேன். சார் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தொடக்கத்தில் இருந்து இந்த பணி செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிளாஸ்டிக்கெல்லாம் அப்புறப்படுத்தணும், நைலான் சிலைகள்லாம் அப்புறப்படுத்தணும் ரெண்டு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கா? ഇതിപ്പോൾ എവിടെ നിന്നാണ് വരുന്നത് ഇതെല്ലാം? നമ്മുടെ വീഡിയോ അതെ, ഈ വെള്ളത്തിലൂടെ ഒഴുകി എവിടെ നോക്കിയോ ആൾക്കാർ വെള്ളത്തിൽ എപ്പോഴാണോ ഒരു വേസ്റ്റ് ഇടുന്നത് അത് അവസാനം കടലിൽ വന്നിട്ട്, മനസ്സിലായില്ലേ? അപ്പോൾ അത് കടപ്പുറത്ത് താമസിക്കുന്ന ആളുകൾ മാത്രമല്ല മനസ്സിലാക്കേണ്ടത്, കരയിൽ താമസിക്കുന്ന എല്ലാ ആളുകളും മനസ്സിലാക്കണം, ഒരിക്കലും വേസ്റ്റ് വെള്ളത്തിലേക്ക് ഇടാൻ പാടില്ല. ഇതൊക്കെ ഞങ്ങൾ ഒരുപാട് സെമിനാറുകൾ, ഒരുപാട് എക്സിബിഷനുകൾ, ഈ കഴിഞ്ഞ ആഴ്ചയിൽ പോലും ഞങ്ങൾ കോളേജുകളിലൊക്കെ പോയി ഇതേപ്പറ്റിയൊക്കെ സംസാരിച്ചു. ഈ വരുന്ന 12-ാം തീയതി വീണ്ടും വേറെ കോളേജുകളിൽ ക്ഷണിച്ചിട്ടുണ്ട്. ഇത് തിരുവനന്തപുരത്ത് അല്ല കേരളത്തിൽ ഞങ്ങൾ കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ചെയ്തു വരുന്ന കാര്യമാണ്, മനസ്സിലായില്ലേ? ഇവിടുന്ന് നിങ്ങളുടെ ഏരിയയിൽ നിന്ന് ഡൈവിംഗ് പഠിക്കാൻ ആൾക്കാർ വരണം, ചെറുപ്പക്കാർ വരണം കടപ്പുറത്ത്, ഞങ്ങൾ പഠിപ്പിക്കാൻ റെഡിയാണ്, വന്ന് പഠിച്ച് ഇതുപോലത്തെ കാര്യങ്ങൾ നിങ്ങൾ ചെയ്യണം. சார் கடைசியாக வந்து இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? ഞാൻ പറയുന്നത് மீனவர் மக்கள் தான் கடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னோட்டு வரணும், தெரியுதா? അത് തന്നെ എനിക്ക് ഏറ്റവും കടലുമായി ബന്ധപ്പെട്ട വിഷയങ്ങൾ, മറീൻ ബയോളജി, ഓഷ്യൻ സയൻസ്, ഇതെല്ലാം പഠിക്കാൻ നമ്മളുടെ ആളുകൾ മുന്നോട്ട് വന്ന് കടലിനെ പറ്റി കാരണം അവർക്ക് ഈ കടൽ പണിക്കാരുടെ അറിവുകളൊക്കെ പെട്ടെന്ന് മനസ്സിലാക്കാൻ പറ്റും. കാരണം ഇവർ സംസാരിക്കുന്ന ഭാഷ ശാസ്ത്രജ്ഞന്മാർക്ക്, ആരാய்ச்சி பண்ணுന്ന ശാസ്ത്രജ്ഞന്മാർക്ക് മനസ്സിലാവില്ല, ഇല്ലേ? നമ്മൾ കടപ്പുറത്ത് സംസാരിക്കുന്ന ഭാഷ അത് മനസ്സിലാവില്ല. അപ്പോൾ ആ നമ്മുടെ കമ്മ്യൂണിറ്റിയിലുള്ള ആളുകൾ മുന്നോട്ട് വരികയാണെങ്കിൽ അത് ഇവരുടെ അറിവിനെയും നമുക്ക് ഉപയോഗിക്കാൻ പറ്റും. കടലിൻ്റെ നമ്മുടെ ഒരു പ്രത്യേകത എന്താണ്? കടപ്പുറത്തുകാരുടെ പ്രത്യേകത, നമുക്ക് കടലിൽ പേടിയില്ല. പക്ഷെ മറ്റേ പുറത്തുനിന്ന് വരുന്ന ആളുകൾക്ക് അവർക്ക് ഭയങ്കര പേടിയാണ്. അപ്പോൾ നമുക്കുള്ള സ്ട്രെങ്താണ് ഈ രണ്ട് കാര്യങ്ങൾ. കടലിലെ പേടിയില്ല, കടപ്പുറ ഭാഷ നമുക്കറിയാം. കടപ്പുറ ഭാഷയിൽ ധാരാളം കടലറിവുകളുണ്ട്, മനസ്സിലല്ലേ? ഞാൻ ഒരു പുസ്തകം എഴുതി, ഞാൻ വെറും 10ാം ക്ലാസ്സിൽ പഠിച്ച ആളാണ്. ഞാൻ എഴുതിയ പുസ്തകം ഡിഗ്രിക്ക് കേരളത്തിൽ പഠിപ്പിക്കുകയാണ്, അറിയോ? അപ്പോൾ അത് എൻ്റെ മിടുക്കല്ല, ഞാൻ എഴുതിയത് ഇവരുടെ അറിവിനെ പറ്റിയാണ്. ഞാൻ എഴുതിയ ആ അറിവിന് വലിയ കാര്യമുണ്ടെന്ന് മനസ്സിലാക്കിയിട്ടാണ് ഇപ്പോൾ കോളേജിൽ പഠിപ്പിക്കുക, മനസ്സിലായില്ലേ? അപ്പോൾ എനിക്ക് എഴുതാമെങ്കിൽ ഈ കടപ്പുറത്തെ ഓരോ ആളുകൾക്കും എഴുതാം. അപ്പം നമ്മുടെ ആളുകൾ അങ്ങനെ മുന്നോട്ട് വരണം, കടപ്പുറത്തെ ആൾക്കാർ. ഓക്കെ, ഈ പരിസ്ഥിതിയുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് സാർ എന്താണ് പറയാൻ വരുന്നത്? ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞു തരികയാണ്, ഒരു വേസ്റ്റും വെള്ളത്തിലേക്ക് എറിയാൻ പാടില്ല. ഞാൻ ജപ്പാനിൽ 3 വർഷം ജോലി ചെയ്തു, മനസ്സിലായില്ലേ? അമേരിക്കയിൽ 4.5 വർഷം ജോലി ചെയ്തു. അവിടുത്തെ പ്രത്യേകിച്ച് ജപ്പാനിൽ ഒരു കുഞ്ഞിനെയും കൊണ്ടൊരു അമ്മ വന്നു കഴിഞ്ഞാൽ ഒരു മുട്ടായി വാങ്ങിച്ചു കൊടുക്കും, പ്ലാസ്റ്റിക് പേപ്പറിലൊരു പൊതിഞ്ഞൊരു മുട്ടായി വാങ്ങിച്ചു കൊടുത്തോണ്ടിരിക്കട്ടെ. ആ കുഞ്ഞ് നമ്മൾ നോക്കി കേൾക്കുക, അതിനെ പൊട്ടിച്ച് വലത് കൈ കൊണ്ട് ഈ മുട്ടായി വായിലിടുന്നതിന് മുമ്പേ ഇടത് കൈ കൊണ്ട് ആ പ്ലാസ്റ്റിക് പേപ്പർ പോക്കറ്റിലേ ഇടുകയുള്ളൂ. അവരങ്ങനെയാണ് കുഞ്ഞുനാൾ മുതലേ ശീലിപ്പിക്കുന്നത്. നമ്മുടെ മക്കളോ ആദ്യം ഇതെടുത്തെറിയും, എന്നിട്ട് മുട്ടായി വായിലിടും, ഇല്ലേ? ഇതൊക്കെ കുഞ്ഞുനാൾ മുതലേ പഠിപ്പിക്കുകയാണെങ്കിൽ പരിസ്ഥിതി രക്ഷയുള്ളൂ, മനസ്സിലാവും. അവൾ വെറുതെ പ്രസംഗിച്ച് നടന്നിട്ട് കാര്യമില്ല. നമ്മുടെ വിദ്യാഭ്യാസത്തിൽ ഇത് കൊണ്ടുവരണം, മാറ്റം നമ്മളിൽ നിന്ന് തന്നെ കൾച്ചർ, നമ്മുടെ കൾച്ചർ അങ്ങനെ മാറണം. അടിയിൽ പോയി പഠിച്ച് വരിക. എൻ്റെ കമ്പ്യൂട്ടറിൽ നിറയെ കടലിൻ്റെ കാഴ്ചകളാണ്, ഇതിനോട് ചോദിച്ചാൽ അറിയാൻ പറ്റും, മനസ്സിലായില്ലേ? അതിപ്പോൾ ഞങ്ങൾ എല്ലാവർക്കും കാണത്തക്ക രീതിയിൽ അപ്ലോഡ് ചെയ്ത് യൂട്യൂബിലൂടെ എല്ലാവരെയും കാണിക്കാൻ പോവുകയാണ്, മനസ്സിലായില്ലേ? അപ്പോൾ ഇന്ന് നമ്മൾ ഈ ചെയ്ത യാത്രകൾ ചിലപ്പോൾ അതിനകത്ത് വരും. അപ്പോൾ ഈ 10 വർഷം എനിക്കിത് ചെയ്യാൻ കഴിയുന്നതിൻ്റെ പ്രധാന കാരണം ഞാൻ ചെയ്യുന്ന പ്രവൃത്തിയുടെ ഉദ്ദേശം ശരിക്കും മനസ്സിലാക്കുന്ന ഒരു സുഹൃത്ത് എനിക്കുണ്ട്. അത് നമ്മുടെ സ്കൂബ കൊച്ചിലെ ജസ്റ്റിൻ സാറാണ്, മനസ്സിലായില്ലേ? ആ ജസ്റ്റിൻ ജോസിൻ്റെ സഹകരണം ഉള്ളതുകൊണ്ട് മാത്രമാണ് എനിക്കിതൊക്കെ ചെയ്തു പോകാൻ കഴിയുന്നത്. പക്ഷേ ഇനി എനിക്ക് വളരെ പ്രിയപ്പെട്ട സ്ഥലമാണ്, എൻ്റെ അച്ഛൻ്റെ സ്ഥലമാണ്, അറിയാമല്ലോ. ഞാൻ ഇവിടേക്ക് ഡൈവ് ചെയ്യാൻ വന്നിട്ടുണ്ട്. രണ്ടാമത്തെ സ്ഥലം ഞാൻ നേരത്തെ ഡൈവ് ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷേ ഇന്ന് ബാക്കി എൻ്റെ കൂടെ വന്നവർക്കൊക്കെ ഭയങ്കരമായിട്ട് നല്ലൊരു എക്സ്പീരിയൻസാണ്. ആദ്യം പോയ സ്ഥലം അതുപോലത്തെ സ്ഥലം എൻ്റെ ലൈഫിൽ ആദ്യമായിട്ടാണ്. കാരണം അതൊരു ഉയർന്ന പാറ ചുറ്റും
നടുക്കൊരു കിണർ പോലത്തെ സ്ഥലം. ഓ അങ്ങനെ അപ്പം അതുകൊണ്ട് അവിടെ ഉള്ള ജീവജാലങ്ങൾക്ക് ഒരു കേടുപാടും ഇല്ലാതെ, മനസ്സിലായില്ലേ? ഞാൻ പേര് പറഞ്ഞാൽ സീവിപ്പെന്നോ അല്ലെങ്കിൽ ഗോർഗോണിയൻ എന്നോ അല്ലെങ്കിൽ ബ്ലാക്ക് കോറൽ എന്നൊക്കെ നിങ്ങൾ ചിലപ്പോൾ പറഞ്ഞില്ല. നിങ്ങൾ കടൽ ചെടികളെന്ന് പറയുന്നില്ലേ? ആ ചെടി ചെടി ആ അന്തമാതിരി ചെടിയല്ല അവിടെ നല്ല ഹൈറ്റിൽ നിൽക്കുന്നുണ്ട്. അത് നമുക്ക് ഇത്ര അടുത്ത കടലിൽ വെറും 13 മീറ്റർ 13 മാറില്ലേ? അത് ആദ്യമാണ് 25 മീറ്റർ ഉണ്ടായിരുന്നു അവിടെ. അത് നല്ലൊരു അനുഭവമാണ്. രണ്ടാമത്തെ സക്സസ്, 2 ഡൈവ് സക്സസ് ആണ് കേട്ടോ. വലിയ പറയുന്നത് ഞാൻ ഒരു കാര്യം കൂടെ പറയാം. ഞാനിത് ഈ കടലിൻ്റെ അടിയിൽ പോയി കടലിൻ്റെ യഥാർത്ഥ പാരികളുടെ അവസ്ഥ പഠിക്കാൻ തുടങ്ങിയിട്ട് 10 വർഷത്തോളമായി. എനിക്കിപ്പോൾ 65 വയസ്സ് കഴിഞ്ഞു. ഇപ്പോഴും ഞാനത് തുടരുകയാണ്. കന്യാകുമാരി, തിരുവനന്തപുരം, കൊല്ലം, ഈ സ്ഥലങ്ങളിൽ കൊല്ലം അത്ര പോയില്ല. പക്ഷേ കന്യാകുമാരിയിലും തിരുവനന്തപുരത്തും കുറേ സ്ഥലങ്ങളെല്ലാം ഞാനിതുപോലെ ക്യാമറയിൽ എടുത്തിട്ടുണ്ട്. എന്തുകൊണ്ടെന്ന് വെച്ചാൽ 2 കാര്യങ്ങളാണ്. ഇത് എന്തുകൊണ്ട് ഞങ്ങളിങ്ങനെ പോകുന്നു, അതായത് കടലിനെ പറ്റി പഠിക്കുന്ന ശാസ്ത്രജ്ഞന്മാരാരും കടലിൽ വരുന്നില്ല. അങ്ങനെ അങ്ങനെ മനസ്സിലായില്ലേ? കടലിന്റെ യഥാർത്ഥ അവസ്ഥ മനസ്സിലാക്കാൻ അറിയുന്നില്ല. അതുപോലെ തന്നെ കടലിന്റെ യഥാർത്ഥ അവസ്ഥ അറിയുന്ന കടൽ പണിക്കാരുടെ അറിവ് അവർ ഒന്ന് കാര്യമായിട്ട് എടുക്കുന്നില്ല. മനസ്സിലായില്ലേ? അപ്പോൾ എന്നെ സംബന്ധിച്ച് ഞാൻ ഒരു കടൽ പണിക്കാരൻ്റെ മകനാണ്. മനസ്സിലായില്ലേ? കടൽ പണിക്കാരൻ്റെ മകനെന്ന് വെച്ചാൽ മാത്രമല്ല, എൻ്റെ അച്ഛൻ ആ നാട്ടിലെ ഏറ്റവും മിടുക്കനായ പാരികളിൽ പോയി മീൻ പിടിക്കുന്നത് ചൂണ്ടപ്പണിക്കാരൻ. മനസ്സിലായി? ആരോട് ചോദിച്ചാലും പറയും. എൻ്റെ ജ്യേഷ്ഠന്മാരും അതുപോലെ തന്നെ. നേരത്തെ ഈ ചൂണ്ടപ്പണിക്കാർക്ക് സമൂഹത്തിൽ പ്രധാന സ്ഥാനം, കടൽപ്പണിക്കാരിൽ ചൂണ്ടപ്പണിക്കാർക്ക് പ്രധാന സ്ഥാനം. നിങ്ങളുടെ കേരളത്തിലൊക്കെ അതൊക്കെ നിങ്ങൾക്ക് മനസ്സിലത്തോളയല്ലേ ഭയങ്കര പേര്? അല്ല, അതെ, എൻ്റെ അച്ഛൻ എനേസും പുത്തൂർക്കാരനാണ്. അവിടെ വന്ന് കല്യാണം കഴിച്ച് അങ്ങനെ സെറ്റിലായതാണ്. അപ്പോൾ അച്ഛൻ ഇവിടുന്ന് ചൂണ്ടപ്പണിക്കാരനായിട്ടാണ് അവിടെ വന്ന ആൾക്കാർക്ക് ചൂണ്ടപ്പണി പഠിപ്പിച്ച ആളാണ്. മനസ്സിലായില്ലേ? അപ്പോൾ എനിക്ക് കുഞ്ഞുനാളിലെ അറിയാം അച്ഛൻ പാറിലാണ് പോയി മീൻ പിടിച്ചുകൊണ്ട് വരുന്നത്, ഏത് പാരം എന്നൊക്കെ എനിക്ക് കൃത്യമായിട്ട് അറിയാം. മനസ്സിലായില്ലേ? അപ്പോൾ ഇപ്പോൾ ഇന്ന് ഒരു ചെറുപ്പക്കാരനോട് ചോദിക്കുകയാണ് നിൻ്റെ വളർത്തിയാരെന്ന് വെച്ചാൽ അമ്മയും അച്ഛനെന്നല്ലേ പറയുള്ളൂ. ഞാൻ പറയും അമ്മയും അച്ഛന് ഈ കടലിലെ പാരികളാണ്. മനസ്സിലായില്ലേ? ആ ഒരു അറ്റാച്ച്മെൻ്റാണ് ഈ പാരികളെ പറ്റി. അച്ഛൻ പോയി മീൻ പിടിച്ച പാരികൾ കാണണമെന്നുള്ള അതിലാണ് ഞാൻ തുടങ്ങിയത്. ഇന്നിപ്പോൾ ഈ കടലൊക്കെ ഞങ്ങളിങ്ങനെ ഈ സ്കൂബ കൊച്ചിൻ എന്ന് പറയുന്നത് എൻ്റെ ഒരു സുഹൃത്തിൻ്റെ കമ്പനിയാണ്. അവർ ഡൈവിങ്ങിൻ്റെ ട്രെയിനിങ് ഒക്കെ കൊടുക്കുന്ന അങ്ങനെയുള്ളൊരു കമ്പനിയാണ്. അതിൻ്റെ ഉടമ എൻ്റെ വളരെ അടുത്ത സുഹൃത്താണ്. അപ്പോൾ അയാൾ നമ്മുടെ ഉദ്ദേശം അയാൾക്ക് അറിയാം. അപ്പോൾ അതുകൊണ്ട് അവൻ്റെ കൂടെ സഹകരണം ഉള്ളതുകൊണ്ടാണ് ഇതെല്ലാം സാറ് ന്യായമായ രീതിയിൽ പ്രവർത്തിക്കുന്നത് കൊണ്ടാണ് അവരുടെ സഹകരണം കിട്ടുന്നത്. തീർച്ചയായും. ഇല്ല എങ്കിൽ സാർ ഒരു സ്വന്തം ബിസിനസ് മെന്റാലിറ്റിയോട് കൂടി എന്തെങ്കിലും പ്രവർത്തിച്ചുവെങ്കിൽ ഇത്തരം സഹകരണം ഒരിക്കലും കിട്ടില്ല. ഓക്കെ, താങ്ക് യു സാർ. താങ്ക് യു.